ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க பேசுவாங்களா? நான் சொன்னேன்லங்க, போயிட்டு வந்துட்டு என்ன சப்பக்கட்டு கட்டுது பார்த்தீங்களா? காலையில் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற நீயே ஆ போதும் போயிட்டு வந்தாச்சுங்க. என்னங்க எல்லோரும் ஒன்று ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன 2 பேரும் சேர்ந்து ட்ராமா போடுறீங்களா? ஆ சரி சரி அந்த ஆள் இவன் வீடியோ எடுத்து தகவல் கொடுக்கறதுக்காக இவன் வந்தா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வா வான்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீங்கள் பார்க்கலின்னா நான் நீ எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க. சரி, என்னை மக்களையெல்லாம் என்ன முட்டாளாகவே என்ன வச்சுருக்கோன்னு நினைக்கிறீங்களே? நாங்கள்லாம் தெளிஞ்சிட்டோம். ஆனால் இன்னுமே தெரியாமல் இருக்கிறாங்களே அவங்கள என்னத்திங்க சொல்கிறது? எத்தனை தாங்க அவங்களும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே. உங்களுக்கே நல்லா இருக்குதுங்களா? சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ். நீங்கள் இப்படியே முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க இவங்க திருந்துவாங்க? நீங்களே சொல்லுங்கள். 2 லட்சத்துக்கு பக்கம் பணம் வசூல் பண்ணியிருக்கிறாங்களாம்மாங்க. எப்படிங்க இவங்களுக்கெல்லாம் காசு ஓடுறதுக்கு உங்களுக்கு எப்படி தாங்க மனசு வருது? நீங்கள் இப்படி காசு ஓடுற வரைக்கும் உங்களுக்கு எந்த காசோட அருமையே தெரியாதுங்க. இப்படியே காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மக்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்க. 2 லட்சங்கிறது இன்றைக்கி என்ன எரிஞ்சு கிடக்குதுங்களா? எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நாங்களும் எத்தனை சேனல்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. முடியாதவங்களுக்கு கொண்டு போய் உதவி பண்ணுங்க, இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளோ தாங்க சொல்ல முடியும்? சொல்லுங்கள். ஜிஹெச்சில் காசே கிடையாது, சும்மா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு நீங்கள் காசு கொண்டு போய் போடுறீங்க? என்னத்தை சாதிக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு காசு கொண்டாந்து போட்டு என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க? சொல்லுங்கள். உங்கள்கிட்ட எல்லாம் கொட்டி கிடக்குதா? பாவத்துக்கு கொண்டு போய் பணத்தை போடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டும் பாவத்தை சம்பாதிக்கிறீங்க. உங்கள் தலைமுறைக்கே நீங்கள் பாவத்தை சம்பாதிச்சு வைக்கிறீங்க. உங்களோட குழந்தைங்க, உங்கள் பேர குழந்தைங்க, அவங்க வாழ்க்கைக்கு சேர்த்து நீங்கள் பாவத்தை தான் சம்பாதிச்சு வைக்கிறீங்க. இதில் நீங்கள் சந்தோஷமாக பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜிஹெச்சில் என்ன செலவு இருக்குது? செலவே இருந்தாலும் நீங்கள் இப்படியெல்லாம் பணம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. அவங்க சம்பாரித்த காசை கொண்டு போய் ஆஸ்திரி செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி குடிச்சிட்டு உட்காந்து போதையில் நான் அதை பண்ணிக்குவேன் இதை பண்ணிக்குவேன்னு சொல்லி போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்படி காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரையில் நம்மளுக்கு ஒன்றும் முடியலைன்னா உடனே தான் லட்சக்கணக்காக காசு ஓடுற கால் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். ஏங்க இப்படியெல்லாம் இருக்கிறீங்க? சொல்லுங்கள். எத்தனை பேர் தெரியுமா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரோட்டு ஓரமாக குழந்தைங்களுக்கு ஒரு துணிமணி கூட நல்லது, காலுக்கு செருப்பு கூட இல்லாமல் எத்தனை குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த ரோட்டோரமாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் உதவி பண்ணுங்க. எத்தனை சேனல் உதவி பண்ணுறாங்க தெரியுங்களா? சின்ன பசங்க தான் உதவி பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்சதை அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறது படிப்புக்கு புக்கிலேருந்து பேக்லேருந்து ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. சின்ன பசங்க செய்கிறாங்க. நீங்களாம் இவங்களுக்கு உதவி பண்ணுற நீங்களாம் சின்ன பசங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா விவரம் தெரிஞ்ச பெரிய ஆம்பளைங்களாக தான் இருப்பீங்க, பொம்பளைங்களாக தான் இருப்பீங்க. ஏன் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன நல்லது கேட்டது கூட உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலீங்களா? சொல்லுங்கள். நான் உங்களையெல்லாம் என்னத்தைங்க சொல்ல முடியும்? இப்படி கொண்டாந்து பணத்தை 2 லட்சம் எல்லோரும் சேர்ந்து போட்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு வசூலாக இருக்குது. அதில் இந்த அம்மாவும் ஒரு பங்கு கேட்டுச்சா? காசு கொழுப்புங்களா உங்களுக்கு? நாளைக்கு உங்களுக்கு இந்த காசோட அருமை என்னன்னு உங்களை ஆண்டவ கடைசி காலத்தில் உங்களுக்கு புரிய வைப்பான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அந்த ஒரு 5க்கும் 10க்கும் நீங்கள் கஷ்டப்படுற நிலமை வரும். எத்தனை பேர்த்து சாபம் தெரியுமா? அவங்க வாங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் போட்டிங்கன்னா அந்த சாபம் உங்களுக்கும் தான் சேரும். புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு என்னங்க கஷ்டமாங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்குங்க கொளுத்து போய் தண்ணி போட்டுக்கிட்டு உட்காந்து ஒருத்தி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு போய் காசு போட்டு உதவி பண்ணுறீங்களா? இந்த யூடியூப்புக்குன்னு வந்தாலே காசு வருங்கிறதுக்காகவே எல்லாம் சில பேர் வராங்க. நீங்கள்லாம் பார்க்குறதுலையே அவங்களுக்கு காசு வருதில்ல.
அதை வச்சு அவங்கனால வாழ முடியலன்னா வேலைக்கு போய் வாழ்ந்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஏங்க காசு போட்டு அவங்கள சோம்பேறி ஆக்குறீங்க? சொல்லுங்கள். உங்களுக்கு காசு எச்சா இருக்குதுன்னா நீங்கள் முடியாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. இல்லைனாலும் நீங்கள் அந்த பணத்தை உங்கள் வீட்டில் இப்படி பணம் போட்டு கொட்டி கொட்டி கொடுக்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படி வேலைக்கு ஆள் வச்சு தான் நீங்கள் இருப்பீங்க, வசதியாக தான் இருப்பீங்க. அவங்களுக்கு கொடுங்க. அவங்க குழந்தைய படிப்பு செலவுக்கு கொடுங்க. உங்களுக்கு இங்கெல்லாம் அந்த மாதிரி பசங்களுக்கு பணம் போட்டிங்கன்னா கூட அந்த பையன் அந்த பணத்தை கொண்டு போய் முடியாதவங்களுக்கு கொண்டு போய் உதவி பண்ணுவான். அதுங்க கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வராங்க, உங்களுக்கு நீங்கள் இருக்கிற கஷ்டப்படுற மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. எத்தனை நாள் கொடுத்தீங்க? இனியாவது கொஞ்சம் புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பாருங்கள். நீங்கள் காசு போடுற வரைக்கும் அவங்க குட்டிச்சவராக தான் ஆவாங்க. என்ன, அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிடுவாங்கங்கிற தைரியத்தில் தான் அந்த மாதிரி எல்லாம் போய் பண்ணுறாங்க. என்னத்தைங்க அவங்கள எல்லாம் சொல்கிறது? எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கையில் ஒரு கை செயின் வேறு மனைவி போட்டுட்டு இப்படி ஆட்டி ஆட்டி காமிக்கிற யாரும் கவனிக்கலையா? கேட்கவே இல்லையா யாருமே? நான் கவனிச்சேங்க. இப்படியே காமிச்சிக்க இப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. அது யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க. செயின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. டெய்லி ஒரு புடவை கட்டிகிட்டு உட்காருது. எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இவங்களெல்லாம் என்னத்தைங்க சொல்கிறது? இந்த மாதிரி காசு போட மாட்டாங்க. 3 பேர் ஒன்று தெரிஞ்சால் காசு போடும். அந்த அம்மாவோட டீமில் இருக்கிறவங்க யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி 2 பேர் உட்காந்துட்டு ட்ராமா பண்ணுறீங்களா? என்னங்க அது? அவங்க அந்த ஆள் நீ வரலின்னா நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால நீங்கள் பயந்துக்கிட்டு அங்கே போனீங்க. நீங்கள் அவள் இங்கேருந்து இப்போ வீடியோலாம் எடுத்து என்ன நடக்குது ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவள் வந்தான்னு இந்த ஆள் அதையும் சொல்கிறாங்க. நல்லா காதில் பூ சுற்றுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் அதையும் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க பார்த்தீங்களா? உங்களையெல்லாம் என்னங்க பேச முடியும்? சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் சொல்கிறேன். கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுக்காதீங்க. பார்க்குறீங்களா? அதோடு வச்சுக்கோங்க. எதுக்கு இப்படி எல்லாம் கொண்டு போய் இவங்கெல்லாம் எனக்கு கஷ்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் காசு கொண்டு போய் போடுறதுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி உட்காந்துட்டு அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படியே வாயிலேயே 4 குத்து குத்தலாமான்னு தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது? என்னால் உங்கள்கிட்ட இது இப்படித்தான் கேள்வி தான் கேட்க முடியும். என்ன பண்ண முடியும்? நீ பேசுகிற பொய். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இப்படி உங்களுக்கு காசு ஓடுறவங்களுக்கு எவ்வளோ பாவமோ அதே மாதிரி நீங்கள் மக்களுக்கு மன உளைச்சல் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் காசு வசூல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க பாருங்க. நீங்கள் செய்கிற எல்லா ட்ராமாவுமே ஒரு நாளைக்கு உங்களுக்கு முடிச்சு விட்டுட்டு போயிடும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவங்க பணம் கொடுக்குறவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, வாங்குறவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ணுற ட்ராமாவை பார்த்து மன உளைச்சல் ஆகுறாங்க பார்த்தியல்ல, அவங்களோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. நீங்கள் பண்ணுறீங்கல்ல ட்ராமா, அதே ஒரு நாளைக்கு உங்களுக்கு வினையாக முடியும். என்ன நினச்சிக்கிட்டு தான் நீங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னா அப்போ உங்களையெல்லாம் சாமி எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். நல்ல எண்ணத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே மனசுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கொடுப்பாரு கடவுள். ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இந்த ரணகலம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்களா? இதுலேயே தெரியுது உங்களுக்கு கடவுளை எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாருன்னு. நல்ல மனசோடு போகணுங்க கோயிலுக்கு போனால். நீங்கள் மற்றவங்க நல்லா இருக்கும்னுலாம் நீங்கள் நினச்சி போக வேண்டாம். கடைசிக்கு நம்மனால யாரும் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகணும். அது என்ன நீங்கள் என்ன தெய்வ பிறவியா? நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தனியாக எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாங்களா சாமி? அங்கேயே எல்லாம் விற்கும் சொல்கிறாங்கல்ல. அப்படி உங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்ச முருகர் ஏன் நீ அடுத்த நாளே உங்களை கொண்டு போய் ஜிஹெச்சில் போட்டு வைக்கிற அளவுக்கு வருது? கடவுளோட ஆசீர்வாதம் வந்ததுன்னா நீங்களே நினச்சாலும் இந்த மாதிரியெல்லாம் உங்களை செய்யறதுக்கு சாமி விடாது. பொய், அத்தனையும் பொய். இன்னும் நம்புறவங்களாம் நம்பிட்டு தாங்க இருப்பாங்க. அவங்களாம் என்னைக்கு பட்டு திருந்தி வருவாங்களோ தெரியல. வருவாங்க, ஒரு நாளைக்கு வருவாங்க. நம்ம அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோங்க. அதை மீறி காசு போட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு அவங்க பாவத்தை சேர்த்து வைக்கிறாங்க, புண்ணியத்தை சேர்த்து வைக்கல.
கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து போட்டு விடுறீங்கள்ல, நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு அந்த 5 வத்து இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. கோபமாக வருதுங்க நம்மளுக்கு. என்னங்க இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி ட்ராமா போட்டுக்கிட்டு வந்து உட்காந்து என்ன ஒரு இதாக வந்து, ஏங்க இப்போ நம்ம புருஷன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்னா, அவன் வச்சிருக்கிற பொம்பளைக்கு உடம்புக்கு முடியலைன்னா நீ வரணும்னு பொண்டாட்டி மிரட்டினா பொண்டாட்டி போவாங்களா சொல்லுங்கள்? எப்படிங்க போக முடியும்? இப்போ மட்டும் அந்த ஆள் என்னத்தை வந்து கிழிச்சிக்கிட்டு இருக்குது, நீ வரமாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போது என்ன அர்த்தம்? நீங்கள் 3 பேர் ஒன்றா தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே அந்த ஆள் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அது நின்று ஓயிருன்னு சொல்லி தான் நீங்கள் போயிருக்கிறீங்க. அதை ஒத்துக்கிட்டு போங்க. நீங்கள் எங்ககிட்ட என்ன வந்து சொல்கிறீங்க, எதுவுமே செய்கிறதில்ல, எங்களுக்கு எதுவுமே பார்க்குறதில்ல அப்படின்னு வந்து புலம்புறீங்கள்ல, அதெல்லாம் இப்போ பொய். அப்போ எல்லாமே உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நின்று ஓயிருன்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போனீங்க. உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுகிறதுக்கே எனக்கு வாய் வர மாட்டேங்குது, கோபந்தான் வருது எனக்கு. ஒரு நாளைக்கு கோபம் நல்லா மண்டைக்கு சுருன்னு ஏறும். ஏன்னா உங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஆத்திரமாக வரும் எனக்கு. அப்போ என் கையில் ஃபோன் இருக்காது, பொழுதோடு ஆயிடுதா, எல்லாம் வீட்டில் அத்தனை வேலை அது இதுன்னு செய்யும்போது அந்த கோபமெல்லாம் இறங்கிடுது. அப்புறமா எனக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக பேச வர மாட்டேங்குது. பொறுங்க, ஒரு ஃபோன் வாங்கிட்டு உங்களை பார்க்கும்போது உங்கள் வீடியோ பார்த்தோன்னே சுட 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 நானும் வீடியோ போடுறேன். என்னத்தீங்க இவங்களையெல்லாம் சொல்கிறது? உக்காந்துக்கிட்டு 2 வீடியோ போட்டு இறக்கி தள்ளுறீங்க. அப்படி மக்களை முட்டாளாக்கிட்டோம், அவங்கெல்லாம் வந்து தெளிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறது, அவங்கள தெளிய விடாமையே நம்ம என்ன சொன்னாலும் நம்புகிற மாதிரியே வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. எல்லாருமே வந்து அப்படி இல்லை. சில பேர் உங்கள் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சுருக்குறாங்க. அவங்க நம்பிக்கைக்கெல்லாம் நீங்கள் தகுதியான ஆள் இல்லைங்கிறத அவங்க எப்போ புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வருவாங்களோ தெரியல. பணம் போடுறவங்களாம் சாதாரண நம்மளை மாதிரி மக்களெல்லாம் யாரும் போய் காசு போடுறது இல்லைங்க, யாரும் போடவும் மாட்டாங்க. இவங்க கமாண்டு இவங்க லைவில் பாருங்க, கழுவி தான் ஊற்றுறாங்க. எல்லா ஜனங்களுமே வர்றவங்க ஊரை கழுவி தான் ஊற்றுறாங்க. யார் வந்து இவங்க வந்து தூக்கி வச்சு பேசுகிறாங்க? சில ஒரு 2-3 பொம்பளைங்க, ஒரு 2-3 ஆம்பளைங்க மட்டும்தான் தூக்கி வச்சு பேசுவாங்க. மற்றவங்க எல்லோரும் அந்த லைவில் கழுவி ஊற்றுறதுக்கு தான் போகிறாங்க. அப்படி இருக்கிற மக்கள் வந்து கழுவி ஊற்றுற மக்களால் யாரும் காசு போட மாட்டாங்க. நம்மளை மாதிரி பொதுமக்களால் யாரும் காசு போடுறது இல்லைங்க. இதெல்லாம் அவங்க தொழில் கூட்டாளிகளாக தாங்க இருக்கணும். அதனால தான் வந்து அவங்க பணம் போட்டு ஆதரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மக்களுக்கு வயிற்றுச்சலை கிளப்பி விடுறாங்க. ஒரு வகையில் மக்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கறது இவங்க எப்படி ஒரு காரணமோ அதே மாதிரி பணம் போடுறவங்களும் ஒரு காரணம்தான். ஒருத்தவங்க கொண்டாந்து பணம் போட்டாங்க, அத்தனை பேர் சொல்லும்போது கேட்காம இன்றைக்கி அவங்களே மன உளைச்சல் பட்டு வெளியில் போயிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும். இவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுனவங்கள யாரும் வந்து கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. அவங்க அக்கட்ட போயிட்டாங்கன்னா அவங்களையும் சேர்ந்து இவங்க கழுவி ஊற்றுவாங்க. ஆள் வச்சு பேச வச்சு அவங்களையும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் வந்து இன்னும் உங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது. அதை எல்லாத்தையுமே மீறி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? அதுக்கான தண்டனை வரும். அது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருங்க. நீங்களும் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுற நிலமையை அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த பணத்தை நல்ல விதமாக உங்களுக்கு செலவு பண்ண தெரியல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொண்டாந்து போட்டு செலவு பண்ணுறீங்கள, பாவ மூட்டையில் கொண்டாந்து பணத்தை கொட்டுறீங்கல்ல, அந்த பாவத்துலேருந்து உங்களுக்கும் கொஞ்சம் வரும். கொஞ்சம் இல்லை, நிறையா வரும். அந்த அன்னைக்கு நீங்கள் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுற நிலமையும் உங்களுக்கு அந்த ஆண்டவன் கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியலையில்ல. பணத்தை கொடுக்குற ஆண்டவன் அந்த பணத்தை நல்ல வழியில் செலவு பண்ணால் மென்மேலும் அள்ளி கொடுப்பான். பாவம் மூட்டையில் கொண்டு போய் போடும்போது பூரா குறைஞ்சி போய் நாளைக்கு நீங்கள் கையேந்தி நிற்கிற நிலமை வரும். இது என்னோட சாவு மட்டும் இல்லைங்க. அவங்க வீடியோவை பார்த்து மன உளைச்சல் ஆகிறவங்க அத்தனை பேர்த்து மனசுலேயும் நான் நினைக்கிறது தான் நினைப்பாங்க. நான் பேசி வீடியோ போடுறேன், அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கமாண்டு மூலியமாக போட்டு தள்ளுறாங்கல்ல,
அவங்க மனசில் இருக்கிறது எல்லாம் என்னமோ பண்ணிட்டுங்க. ஆனால் வந்து இதுக்கான இதையும் நம்மளும் பார்ப்போங்க. கண்டிப்பாக நம்மளும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இவங்களுக்கு உதவி பண்ணவங்க நிலமையெல்லாம் என்ன ஆகுதுன்னு நம்மளும் கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்பவும் 2,00,000 ரூபாய்க்கு பக்கம் எல்லாம் பணம் போட்டிருக்குறாங்கல்ல, அவங்களும் வந்து அலறுவாங்க ஒரு நாளைக்கு. அதையும் நம்ம வேடிக்கை பார்ப்போங்க. அதையும் பார்த்து புதுசாக ஒரு போஸ்டிங் வரும் பணம் போடுறதுக்கு. ஒருத்தவங்க போனால் ஒருத்தவங்க வந்துடுறாங்களாச்சு, அப்புறம் என்ன பண்ண முடியுங்க. ஓகேங்க, பாய்ங்க. நானும் போய் படுத்து தூங்கலாங்க. இன்றைக்கி எத்தனை 11 மணிக்கே வேலை முடிஞ்சிருச்சுங்க. சரி, ஃபோனே எனக்கு இப்போ தானுங்க கிடைக்கிது. இல்லைன்னா எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு சும்மா தான் இருப்பேன். இவங்க அப்பா தூங்கணுன்னு தான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ போடுவேன். அப்புறம் இடையில தூக்கம் முழிப்பாச்சுன்னா அப்போ எழுந்திரிச்சு அப்லோட் பண்ணி விட்ருவேங்க. ஏன்னா இவங்க அப்பா காலையில் 6:30 மணிக்கே வேலைக்கு போயிடுறாங்க. போயிட்டு 3 மணி வரைக்கும் வேலையை செஞ்சு போட்டு வந்துடுறாங்க ஒரு ஷிஃப்ட்டு. இல்லைன்னா 9 மணிக்கு போனாங்கன்னா 6 மணி வரைக்கும் செஞ்சுட்டு வருவாங்க. அப்புறம் இவங்க அப்பா காலையில் நேரமாக வெயிலும் அதிகமாக இருக்குதுங்களா, உட்காந்து செய்ய முடியலன்னு காலையில் நேரமாக போயிடுறாங்க. ஓகேங்க, பாய்ங்க. எனக்கு இன்னும் தைக்கிறதுக்கு வரலைங்க, வரட்டுங்க. எனக்கு ஒரு பக்கம் இது வேறு கவலையாக இருக்குது, வேலை இல்லையேன்னு கவலையாக இருக்குது. பார்ப்பேங்க. இல்லைன்னா ரோட்டு வேலைக்கு போகிறதுக்கு நான் கையெழுத்து போட்டுட்டு வந்திருந்தேன்னா எனக்கு வேலை இருந்திருக்குங்க. எங்கள் மாமியார் ரோட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அவங்களும் இப்போ அடிபட்டு கையில் அடிபட்டுருக்கறனால அவங்களும் வேலைக்கு போகிறதில்ல, மாவு கட்டு போட்டுருக்குறாங்களா. அதனால் யாருக்கிட்ட கேட்குறது இல்லை. பார்ப்போங்க. அந்த ரோட்டு வேலைக்கு அட்டை கொடுத்துருப்பாங்கள, வேலைக்கு போனால் நம்ம கையெழுத்து போட்டு வருவோம், இந்த அன்னைக்கு வேலைக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிங்க. அந்த அட்டையில் ஃபோன் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட கேட்டு ஏதோ தைக்கிறதுக்கு வர்ற வரையில் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ரோட்டு வேலைக்காவது போனோம்னா காசு ஆகுங்க நம்மளுக்கு. என்ன வெயிலுங்க, வேலையே நம்மளுக்கு செய்ய முடிய மாட்டேங்குது. மம்முட்டியும் சரியில்லைங்க, ஆசாரி வீடுன்னு வேறுங்க. அந்த மம்முட்டி கைவிடி தனியாக உருகி வருது. அதை சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஆணி வச்சு அடித்தா அது அங்கே போய் மண் வெட்டும்போது கழண்டு போகுதுங்க. அது பெரிய மம்முட்டிங்க. வீடு கட்டுறப்போ நாங்களும் கூட வேலை செஞ்சோமில்லங்க. அதனால் எங்களுக்கு ஒரு மம்முட்டி வாங்கிட்டு வந்து நாங்களும் கூட மண் அள்ளி கொடுப்பேன். அதுக்கு வாங்கினதுங்க பெருசு, தூக்கவே முடியாது. அது சின்ன மம்முட்டியாக ஒன்று வாங்கிட்டு போகலாங்க வேலைக்கு. அந்த அக்காவுக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு போனோம்னா வேலை செஞ்சால் ஏதோ 300 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சாமாங்க ரோட்டு வேலை சம்பளம். போனோம்னா அவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தாங்க. எங்கள் மாமியார் வீட்டு அட்ரஸ் தானே எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம். நாங்கள் சொந்த வீடு அப்போ இல்லைங்க. அதனால் ரேஷன் கார்டு எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டு அட்ரஸ் தான். அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானுங்க. போனோம்னா வேலையை செஞ்சுட்டு உக்காந்து நியாயம் பேசிட்டு சாப்பிட்டு போட்டு கிளம்பி வர வேண்டியதாங்க 4 மணிக்கு வீட்டுக்கு. கேட்டு பார்க்குறேங்க. போனேன்னா வீடியோ எடுத்து போடுறேங்க. ரோட்டு வேலைன்னா ரோட்லேயும் இருக்குங்க, தோட்டத்துக்குள்ளேயும் வேலை செய்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அன்றைக்கெல்லாம் வாழை மரத்தோப்பில் அந்த சைடில் இருக்கிற காஞ்சி போன செடியெல்லாம் வெட்டி விட்டு தண்ணி போகிற மாதிரி பாத்தியெல்லாம் பறிச்சு விடணும். செஞ்சேங்க அந்த வேலை. தோட்டத்துக்குள்ளே தான் நான் 2-3 நாள் வேலைக்கு போனேன். ஒரே ஒரு நாள் வந்து மீட்டிங் வச்சாங்கங்க சம்பளத்தோடு. அங்கே மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துருந்தேங்க. அங்கே அது என்னமோ பேர் போட்டாங்களே, பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே என்னமோ மீட்டிங்க. அங்கே போய் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது வேலை செய்கிறதுக்கு, சம்பளமெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு தலைவர் வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி டீ பிஸ்கட்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. சாப்பிட்டு போட்டு சோறும் கொண்டு போயிருந்து சாப்பிட்டுட்டு 4 மணி வரைக்கும் எல்லாம் இங்கே உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்பிட்டாங்க. அதுதான் போனேன் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வேலைக்கே போகலிங்க. சரிங்க, போய் பார்ப்போம். நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு போகணுங்க. நாளையெல்லாம் வீட்டில் சும்மா இருக்க முடியாதுங்க. 10 ரூபானாலும் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சாதான் அந்த மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. எனக்கு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலைங்க. கேட்டு பார்த்துட்டு நாளைக்கு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் நாளைக்கு சொல்கிறேங்க. பாய்.